அருமையான தேவ ஜனங்களே, இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் எனக்கு கொடுத்தபடியினால தேவனை ஸ்தோத்திரித்தேன். உங்களுடைய தேவன் பரிசுத்தர், அவர் மாறாதவர். எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி தேவன் நம்மை ரட்சிக்கிறார். இன்னொரு காரியம் என்னன்னா, அவர் நம்மளை வாழ வைக்கிற தேவன். நம்மளை வாழ வைக்கிறவர், அழிக்கிறவர் அல்ல. ஒரு வாழ்க்கையை கெடுக்கிறது, ஒரு ஊழியத்தை கெடுக்கிறது, ஒரு ஊழியக்காரன் தேவை கெடுக்கிறது, ஒரு பெண்ணோட வாழ்க்கை கெடுக்கிறது, பெண்ணோட பெயரை கெடுக்கிறது, ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது. இது எல்லாமே சாத்தானுடைய ஆவியுடைய. சாத்தான் தான் கெடுப்பான். சாத்தான் தான் கெடுப்பான். சில ஜாதிகளை சாத்தான் ஆளுகை செய்து கொண்டிருப்பான். அதனால்தான் அவர்கள் புத்தி கேவலமாக இருக்கும். கெடுப்பார், பெயரை கெடுப்பார்கள். கண்ணை விசேஷம் பற்றி பேசுவோம். இப்படியாப்பட்டவர்களிடத்திலே நாம் பழகுவது சரியல்ல. தேவன் வாழ வைக்கிறவர், சாத்தான் கெடுப்பார். ஒரு ஊழியக்காரன் வாழ வைக்கிறான், ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியத்தை கெடுக்கிறான். ஒரு ஊழியக்காரன் பேரை கெடுத்து நாசம் பண்ணுறான். ஆனா தேவன வார்த்தை என்ன இருக்குது? உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஆனா இவன் என்ன செய்யறான்? நம்ம பெயரை பெருமைப்படுத்த, நாமும் நம்ம பேரை ஆண்டவர் தெளிவுபடுத்தும் போல மற்றவருடைய பேரை நாம் பெருமைப்படுத்துறோம். உங்க பேர் யாராலும் கெடுக்கிறாங்களா? கொஞ்சம் அப்படியே விடுங்க. எவ்வளவு நாளைக்கு கெடுப்பார்கள்? அது அவர்களுக்குள்ளே இருக்கிறதான சாபபுத்தி. அது உணர மாட்டார்கள். சாபபுத்தி, இந்த சாபம் அவர்களை விட்டுட்டு போகாது. வாழடி வாழையாய் அவர்களுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்களே நம்மை விலக வேணும். அவர்களை விலக. அருமையானவர்களே, திக்கற்றவர்களை, விதவைகளை, ஆதரவற்றவர்களை நாம் வாழ வைக்கலாம். ஏழைகளை வாழ வைக்க வேண்டும். ஒன்றுமில்லாதவர்களை வாழ வைக்க வேண்டும். ஒன்றுமில்லாதவர்களே தேவன் நம்மை உருவாக்கத்தான். பைபிள் படி பார்த்தோம்னா பூமி முழுவதும் வனாந்தரமா இருந்தது. 3 மணி மூடிற்று. அதில் மண்ணை எடுத்து தேவன் மனிதனை தன் சாயல் படி தன் ரூபத்திற்கு உருவாக்கி அவன் நாசிலே அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று பைபிள் பாத்தியாசத்தை தோட்டத்தை ஏற்படுத்தினார். அவர் உருவாக்குகிறவர், அழிக்கிறவர் சாத்தான். உருவாக்கி அவர் மகிழ்ந்தார். மனிதனுக்கு வேண்டியது எல்லாம் முன்னமே அவர் உருவாக்கி வைத்தார். கடைசியா மனிதனை உருவாக்கி அதிலே அவர் மகிழ்ந்தார். மனிதனோடு உருவாடுகிறதிலே அவர் மகிழ்ந்தார். காலை குளிர்ச்சியான வேளையிலே, மாலை குளிர்ச்சியான வேளையிலே அவர் அந்த மனிதனோடு கூட உருவாடுகிறார். அந்த தேவன் எவ்வளவு பெரியவர். அந்த உருவாடுதலை கெடுக்கிறது தான் சாத்தான். சாத்தான் பாருங்க, அவங்க 8 பேர் வாழ்க்கை கேட்டு நாசம் ஒன்னா இருந்தவங்க தீர்ந்து தெரிஞ்சு ஓடுறாங்க. அப்ப வாழ வைக்கிறது தேவன், ஜீவனை கொடுக்கிறது தேவன், ஜீவனை கணக்கு விடுகிறது சாத்தான். ஒருவனை வாழ வைக்கிறவன் தேவன் ஊழியக்காரன். ஒரு ஊழியக்காரன் ஊழியத்தையும் குடும்பத்தையும் வேலையும் கிடைக்கிறவர் சாத்தானுடைய ஊழியக்காரன். கடலை போல பேசுவார். நம்மளை பகிச்சுக்கிட்டான், அவன் விரோதம் பண்ணிக்கிட்டான். எங்கேயும் போய் வாழ முடியாது. யாரையும் பகைச்சிக்கலங்க, யாரையும் விரோதம் பண்ணிக்கல. மனிதர்களுக்குள்ள இருக்கிற பொல்லாத பாவங்களை அழிவதற்கு நான் பிரயாசப்படுவேன். வெளி தோற்றத்துக்கு பார்த்தால் நல்ல தேவ மனிதர்களை போன்றிருப்பார்கள். அந்த ரங்கத்துல பார்த்தால் கொஞ்சம் மண்ணலி போட்டு பாருங்க, பாம்பு மேலே தீரம். அவ்வளவு கேடு கெட்ட புத்தி அவர்களுக்குள்ள இருக்கு. அப்படியேப்பட்டவர்களுக்கு விலகிப்போ. நான் அப்படித்தான் செய்வேன். விலகிப்போ. ஏன் அவர்கிட்ட நான் வலு கொடுக்க கூடாதுங்க? விலகிப்போ. அது ஆண்டவர் பார்த்துக்குவார். எவ்வளவு நாளைக்கு எடுக்க முடியும்? எவ்வளவு நாளைக்கு எடுக்க முடியும்? தேவனிடத்துல கெடுக்க முடியாது. சாத்தானுக்கே நம்மளை பத்தி தெரிந்தா அவங்க அட பைத்தியக்காரா, அவனை எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், நீ ஏன்னா அவன் வேலை கிடைக்கிற, நீ வா என்கிட்ட பாத்துக்கிறவன ஒரு கை,
இவன் ஜீவன் பிரியும் போது அவன் கொண்டு போயிடுவான். ஐயோ, அவரு பிரசங்கம் பண்ணாரு, ஆராதனை நடத்தினாரு, எவ்வளோ இருவாங்க, எவ்வளோ வசதியா வாழ்ந்த மனுஷன். அவன் கொண்டு போ வாசகம் ஒண்ணுக்கா, நான் சொன்னபடிதான் செஞ்ச புத்தி கெட்ட புத்திக்கு என் புத்தி மாதிரியே உங்களுக்கு கெட்ட புத்தி தான். வா என் கூட கூட்டிட்டு போங்க. கதை கிடையாது, நிஜமா அந்த நடக்கத்தான் போகும். செத்து போன நிறைய ஊழியக்காரர்கள் பரலோகத்துக்கே போகலைங்க, அவன் புதைச்சி வச்ச இடத்துல தான் இருக்கிறான். அவன் குடும்பத்தார் நினைப்பேன்னு தாத்தா பரலோகத்துக்கு போயிட்டாரு, அம்மா பரலோகத்துக்கு போயிட்டாரு நினைக்கிறாங்க. ஆனா அவன் அப்படி இல்லை, அவன் புதைத்த இடத்துலதான் அவன் வாழ்ந்த வீட்டுல தான் இருப்பான், எங்கேயும் போக மாட்டான். உங்களுக்கே தெரியாது, உங்களோட கூட அப்படி நடந்து வந்துட்டே நீங்க அவனை அறிய முடியாது. இவ்வளவு பெரிய ஊழியக்காரனையா பரலோகத்துக்கு போன போகலையே. ஏன் போகல? பொல்லாப்பான காரியத்தை அவன் செய்தபடினா ஊழிய செஞ்சான், எல்லாம் பண்ணான். பொல்லாப்பு புத்தி இவங்க ஊழியக்காரன் ஊழியத்தை கெடுக்கிறது, இவங்க குடும்பத்தை கெடுத்து நாசம் பண்ணுகிறது, ஊழியக்காரர்கள் வேலைகளை கெடுக்கிறது, அவங்க கிடைக்கிற வருமானங்களை கெடுக்கிறது. இந்த ஒரு புத்தி ஒரு ஊழியக்காரன் கொடுத்தால் அவன் சாத்தானுடைய ஆள் இருக்கிறது. புரியுதுங்களா? என் பேரை கூட நிறைய பேர் கெடுத்தாங்க, இப்போ அனுபவிக்காத பேர் கெடுக்கிறது. 35 வருஷமா என் பேரை கெடுக்கிறாங்க. யாருக்குள்ளதான் துஷ்ட கிரிகள் இருக்கோ அந்த துஷ்ட கிரிகள் அவர்களே எனக்கு விதமா எழுப்பும் என்று 2 தெரியும். நான் அமைதியா போயிட்டே இருப்பேன். காரணம் என்ன? அவனுக்குள்ளே தேவன் இல்லை, துஷ்ட ஆளுகை இருக்கிறது அவனுக்குள்ளே. அதை நான் பார்த்து கொண்டு ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் பேச மாட்டேன், உடனே கட் பண்ணிடும். ஏன்னா எனக்கு ஒரு சீப் பாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க, எஃப்டி பாஸ்டர். ஒரு மனிதனுடைய பழகுவது பெரிய விஷயம் இல்லை, அவன் எந்த பொல்லாப்பின் ஆதிக்கத்தில் இருக்கிறான் என்பதை அறிந்து அவனோடு பழகுவது நல்லது. ஒரு மனிதனோட பழகணும்னா அவன் எந்த பொல்லாப்பில் இருக்கிறான், கேரக்டர் என்ன, செயல்பாடு எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் ஆராய்ந்து வாழணும். அவன் எந்த ஆவியினாலே அவன் வாழ்கிறான், எந்த ஆவி அவனை வழிநடத்தி கொண்டிருக்கிறது, முதுகுக்கு பின்னதான் இருக்கும், உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. பாத்தீங்க, வெளியே உள்ளவங்க யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்கல, சும்மா எல்லாம் வேஸ்ட். சொல்லிக் கொடுத்த எல்லாம் பரிசுத்தவான் சொல்றான். அந்த ஒழுங்குமை தான் வந்தாங்க. யாருக்கிட்ட பழகவே மாட்டேன், அவங்க கூட பழகாதீங்க. நீ போய் அவன் பேரை கட்டுனாலும் ஒரு கோடியிலே இருக்கேன், ஒண்ணும் இல்லை. என் பரிசுத்தம் என்ன சொல்லிக் கொடுத்திருக்காங்களோ அதுதான் நான் ஃபாலோ பண்ணணும். மற்ற எந்த ஊழியக்காரன் சொல்லிக் கொடுக்கறதை நான் ஃபாலோ பண்ணுகிறதே அதெல்லாம் கெட்ட ஆவி என்பதை எனக்கு நன்றாக தெரியும். அணைந்திருக்குங்க. ஏழப்பட்டவன் தவறு செய்கிறான், அதை பெரிதா அவன் சர்ச்சை வாசல் நிற்கிற ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் உள்ள போனான். இன்னும் இவ்வளவு லேட்டு, அப்படி இப்படின்னு தாறுமாறா இருந்தாலும் அவன் பையனை பார்த்து பேசுறான். இவர் கொஞ்சம் உள்ள போன அப்புறம் ஒரு கார் ஒண்ணு உள்ள வந்தது. வாங்க 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 வாங்க. காருக்கு மரியாதை, கார்ல இருந்து இறங்கினவர்களுக்கு மரியாதை, பணத்தை காண்பிக்கிறவனுக்கு மரியாதை. நிறைய ஊழியக்காரரை பார்த்திருக்கு. ஒரு ஊழியக்காருக்கும் இன்னொரு ஊழியக்காருக்கும் பிரச்சனை. இங்க வாங்க நாங்க பேசி செட் பார்க்கறேன்னு போனேன். கூட போறவங்க இருக்கா, அவன் கையில பேக திறந்து அவன் கண் காலைக்கு கத்தையா பழத்தை எடுத்து வாங்கி உள்ள வச்சு அதுல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து ஒரு இது வாங்கிப்பான். கத்தையா பணத்தை காமிச்சான். பேசி சங்கத்துலேன்னு சொன்னா வச்சு அந்த ஊழியக்காரி பணத்தை பார்த்துட்டான். உடனே பேசி இருக்கிறேன், பணம் வச்சிருக்கிற அவனுக்கு காவலட்டாகும். ஏழைக்கு யாருங்க இருக்கா? எந்த ஊழியக்கான் ஏழைக்கு நீதி செய்யறான்? நீங்க தேடி பாருங்க. கையில பணம் இருக்கான், பணத்தை காண்பித்தால் போதும், அந்த பணத்துக்கு தான் மதிப்பு. ஒரு ஏழ்மையான திக்கற்ற அனாதை ஒன்றுமில்லாத தேவனுடைய ஊழியக்கான் வாழ்க்கையில உண்மை இருந்தாலும் அது எடுபடாது. அதைத்தான் சொல்கிறேன், மனிதனை நம்புவதை பார்க்கிறோம் நம்மை அழைத்து அபிஷேக பண்ணின சர்வானவனை தேவனை நம்பி வாழ வேண்டும் என்று தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு தேவ ஜனங்களுக்கு சொல்கிறேன். உலக மொழியிலே சொல்லுகிறார்கள், பழமொழியிலே, அருள் இல்லாதவர்களுக்கு அவ்விடம் இல்லை, பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்விடம் இல்லை.
ரெண்டுமே தேவை. போன வாரம் சொன்னீங்கன்னா தேவ மனிதனாய் வாழ வேண்டும், உலக மனிதனாக வாழ. தேவ மனிதனாய் இந்த பூமியை வாழ்வதற்கு அருள் கிருபை தேவை. உலக மனிதனாக இங்க வாழ்வதற்கு பணம் தேவை, வருமானம் தேவை. இதை கெடுக்கிறவர்களை விட்டு நீங்க விலகி போங்க. அவன் கூட வம்பு வைக்க கூடாது, விலகி போகணும். அவனுக்கு தெரியாமலே விலகி போயிருக்கு. நான் அதான் செய்வேன். அவனுக்கு பயந்து கிடையாதுங்க, பயம் இல்லை. நம்ம சுபாவங்கள் கெட்டு போக கூடாது. அருள் நமக்குள்ள இருக்கு, கிருபை நமக்குள்ள இருக்கு. கிருபையை நாம் தக்க வச்சு வைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலே நாம் விலகி போவது நல்லது. துஷ்டனை கண்டால் தூரம் விலகி என்று பழமொழி. போயிருங்க அவனை விட்டு விலகி. ஏனென்றால் நீதி செய்கிறவன் யாருமே இல்லை. ஊழியக்காரன் கூட ஏழப்பட்டவன் கூட நீதி செய்ய மாட்டான். நான் அதை நேரடியாக பார்த்திருக்கிறேன். லேட்டா வந்தா ஒரு பையன் அவனை ஏற்கமா வான் பண்றான். ஊழியக்காரன் கார்ல வந்து இறங்கினே வரவேற்கிறான், வாங்க வாங்க வாங்க. இவன் தேவனுடைய ஊழியக்காரனா? இல்லவே இல்லை. அவன் தேவனுடைய ஊழியக்காரன் கிடையாது. அவன் மறிக்கும் போதுதான் இதுல பின்விளைஞர்கள் தெரியும். ஆவி சரீரத்துக்கு வந்தவர்களுக்கு தெரியும், அது வேணும் தெரியாது. இல்லையா, நான் கோட்டையை கட்டினேன், கோபுரத்தை கட்டினேன், பெரிய பங்களா கட்டினேன், கத்தையா பணம் வைத்தேன், விலைகளுக்கு என்னது காரெல்லாம் போனேன், எல்லாம் சொன்னார். ஆனந்த் சொன்னார், அட ராசா என் கண்களுக்கு உண்மை இல்லையே இல்லையே. ஒருத்தர் நிற்கிறான், அவன் தான் அவனை பார்த்துக்கோங்க பாரு. அவன் சொல்றான், ஐயா தேவா, இவன் என் பார்வையில் இருந்தான், நான் சொல்றதெல்லாம் செஞ்சான், என் விருப்பத்து மணியெல்லாம் இவன் வாழ்ந்தான். நானே அவனை கூட்டிட்டு போறது இங்க உனக்கு நல்ல போராடிட்டு ஓட்டத்தை முடித்த கையில ஒட்டி கொண்டு போய் வச்சிருவாங்க. ஆனா உன் ஆவி சாத்தானுடைய கையில. பாருங்க எவ்வளவு பேர் சேர்த்து தெருவில் அலையெல்லாம் தெரிகிறவங்களுக்கு. பரலோகத்துக்கே போகலைங்க, தெருவில் அலையலாம். பரலோகத்துக்கு போகல. நிலைமை நினைத்து பார்த்தீங்களா? அதே நிலைமைதான் உங்களுக்கு வரக்கூடாது. தெய்வ மனுஷனாக இந்த பூமியை வாழுங்கள். தெய்வ மனுஷனாய் வாழ வேண்டுமென்றால் நமக்கு தேவனுடைய பிரமாணம் ஒழுங்கு நமக்கு தேவை. அந்த ஒழுங்குபடி வாழ்கிறவன் தான் தேவ மனிதன். தன்னிச்சையாய் ஒரு ஒழுங்கை வைத்துக் கொண்டு வாழ்கிறவன் தேவ மனிதன் அல்ல. அவன் தேவனுக்குமா நித்த ஞானி உள்ளவன். தேவன் பார்வையிலே அவன் இல்லவே இல்லை. தேவனை பார்த்துக்க தெரியாது. இப்ப நாம் தேவன வார்த்தையின்படி அவர் பிரமாணங்கள்படி நாம் வாழ்ந்தால்தான் ஆண்டவர் நாம் மீது அவருடைய கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை. என்ன ஆலோசனை? ஒழுங்கு. இதுதான் நமக்கு தேவை. இதுதான் நமக்கு தேவை. தேவனுடைய கிருபை தான் நமக்கு தேவை. இந்த உலகத்துல தேவ மனுஷனாக வாழ்வது கஷ்டம். ரெண்டு வாழ்க்கை வாழும். தேவ மனிதனாக வாழ வேண்டும், உலக மனிதனாக வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவ மனிதனாய் 80% வாழ்ந்தார் தேவனா, 20% மனிதனாய் வாழ்ந்தார். நாம் அப்படிதான் வாழணும். அது ஒரு பெரிய பாக்கியம். இந்த பூமியிலே தேவ மனிதனாய் வாழ்வது கடினம். தேவ மனிதனா என்னங்க? நற்குணசாலியா இருக்க வேண்டும். ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றவனுக்கு உதவி செய்யுங்க. ஆனா செஞ்சிருக்கிறதுனால ஒரு அனுபவத்துல பேசு, நாங்க வெளியே சொல்லி காட்ட மாட்டோம். ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் எல்லாருக்கும் உதவி செய்திருக்கோம். நான் நித்திய ஊழியக்காரர், அவர் உதவி செய்தா வெளியே சொல்ல மாட்டான். அதைதான் எங்க கதை. ஒருவரை வாழ வைத்தால் வெளியே சொல்லவே மாட்டார். அவர் இல்லை, அவர் இறந்ததுனால சொல்லுங்க, நான் கேட்க இடத்துல எனக்கு பணம் கிடைக்கலைங்கிறத பிள்ளைக்கு கல்யாணம் தெரியும், எத்தனை செய்யறது தெரியும், என்ன செய்யணும். நான் 15,000 நகை போடுறேன்னு சொல்லிட்டேன், பணம் கிடைக்கல. சொத்தை விற்கலான்னு பார்க்கிறேன், நான் அதை வச்சுதான் பழைக்கிறேன். அதை வச்சு கடைங்க. அப்படியே வருஷத்துக்கு வருஷம் நிலக்கடலை போடுவார்.
ஏழலை கிழங்கு நட்டு வைப்பான். கொஞ்சம் இடத்துல சீனவரைக்காய், இங்க கொத்தவரைக்காய் சொல்லுவாங்க, சீனவரைக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய், தடியங்காய், அதுக்கு மேல வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டு வைப்பார். எல்லாம் டெய்லி பறித்து கொண்டு போய் மார்க்கெட்ல விற்பார். வியாபாரிக்கு போட மாட்டார், மார்க்கெட்ல விற்பார். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சந்தை நடக்கும். வியாபாரி கிலோ 5 ரூபாய் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு கொடுத்தா கூட 15 ரூபாய்க்கு விற்கலாம். அப்படின்னா 10 ரூபாய் நமக்கு லாபம். அவங்க 25 ரூபாய்க்கு வாங்க அந்த காய் அவங்களுக்கு 15 ரூபாய் 10 ரூபாய் அவங்களுக்கு தான். ஜனங்கள் காட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஜனங்கள் காட்டி கொடுப்பார். அவர் வேண்டிய லாபம் எல்லாம் கிடைச்சு. வியாபாரி 5 ரூபாய்க்கு எடுப்பான், இவன் 15 ரூபாய்க்கு விற்கும். அவனுக்கு 10 ரூபாய் லாபம், எனக்கு 10 ரூபாய். எப்படி? நான் அவன் கிட்ட போனா 25 ரூபாய் கொடுங்க, என் கிட்ட வந்தா 15 ரூபாய். ஐயோ நான் அங்க வாங்கிட்டேனே தெரியாதுமா, அதை பார்த்துட்டு எல்லாரும் வாங்குவான். 15 ரூபா என் தோட்டத்துக்கு காயமா இந்த நல்லா சொல்லி சொல்லி அவ்வளவு புடவை காய் வித்துக்குவாங்க. வெள்ளரிக்காயும் போயிடும், சாப்பிட்டு பாருங்க, நல்ல விஷயம். ஒரு ஐயா எனக்கு தெரியும், இறந்து போறான். தூத்துக்குடி மாவட்டத்துல வீரான்குளம், முதல்ல ராங்குளம் ஊர் பேரு, வீரான்குளம். அதை நான் ஊழிய செய்து கடலை வந்துட்டா என்ன கடலை கொஞ்சம் அள்ளி சாப்பிட்டு பார்ப்பேன், சாப்பிட்டு பார்த்து வாங்கி அப்படின்னு சொல்லி கடலை சாப்பிட இவ்வளவு அள்ளி கொடுப்பாரு. 2 கடலை சாப்பிட்டு பாரு, இது எப்படி இருக்குமா, நல்லா அந்த கடலை உள்ள போட்டு வைக்கிறேன். அவன் கையில் எடுத்த கடலை அப்படியே போடுறது. பக்கம் வேணுமா அளந்து பக்காவில் அள்ளிட்டு பக்காவோட அள்ளி போடுவாங்க. அந்த உள்ள வேணுங்க. வியாபாரி கிட்ட போனா கிலோ 5 ரூபாய் 8 ரூபாய் 10 ரூபாய்க்கு ஆகும் பத்தா. அதை பொதுமக்களுக்கு அள்ளி கொடுத்தார். கொடுக்கலாமோ வாங்குற அவளுக்கு 4 கோடி நிலக்கடலையை வித்துட்டு கடலை வீட்டுக்கு கொண்டு போங்க, நீங்க வித்து காசு எடுக்கணும். அதுக்கப்புறம் வீட்டுக்காங்க எனக்கு மூட்டை வேர்க்கடலை நிலக்கடலை அப்படியே போட்டாங்க. நீங்க வீட்டுக்கு இதுதான் உள்ளம். பெரியவர்களுக்கு உதவி செய்கிறோம். நான் ஒரு காலத்துல அவங்கள வாழ வச்சேன், அவங்க வாழ. ஐயா மழை வந்தாதான் பதனி. இப்ப மழை வந்துட்டுன்னா அடுத்த 1 மாசத்துல பதனி வந்துடும். அது நல்லா இருக்கும். கரெக்டா பூமியை போங்க ஜோம் பண்ணலாம். சில தண்ணீர் அடிச்சு பார்த்துங்க. கடலை பிடுங்கணும். மழை இருந்தா தான் கடலை இல்லை உள்ள அப்படி கிரிக்கிற கடலை வராது, சுத்திட்டா இருக்கும். மழை பெஞ்சு ஒரே வாரத்துல வறண்ட பூமி பார்த்தீங்கன்னா செம்மண்ணும் மணலும் கலந்துருக்கும். அந்த மழையில நனைஞ்ச உடனே கடலை ஈஸியா போய் அப்படியே குளிக்க அங்க போட்டு ஆற வச்சு தட்டி மரங்களுக்கு போயிடலாம். கிட்டத்தட்ட 100 மூடைக்கு மேல வந்துடும் கடலை. 200 மூடைக்கு மேலே வரும். அவன் நிலத்துக்கு 600 மூடை கடலை. அந்த மாதிரி கடலை எல்லாம் கொண்டு போய் யாருக்கிட்ட போனேன்னா அவன் அநியாயம் ரேட்டு கிடைப்பான். கடலை நல்லா பொடிக்கடலை, எண்ணெய் கடலை எல்லாம் பொடிக்கடலை தண்ணியில போடுங்க எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கழுவி பழம் ஆக்கிட்டு வெளியே போட்டா நல்லா ஆறிடும். எனக்கு அந்த கடலை பார்த்த உடனே அப்படியே அள்ளிக்கிடுவான். சாப்பிட்டாருமா சாப்பிட்டாருங்களா ஐயா 600 கடலையே விற்குவார். ஒரே வாரத்துல 1 மாசத்துல எடுத்துக்கலாம். 1 மாசம் கூட ஆக. ஏன்? அந்த தயாள குணம் தேவை. அவன் நல்லா தெய்வம் முடிக்கணும். அடையாளம் கடைசியில் அவனுக்கு சாப்பாடு வழியெல்லாம் சேர்த்துக்கலாம். பிள்ளைகள் சாப்பாடு கொடுக்கலை, அள்ளி கொடுத்த அந்த மனிதனுக்கு உணவு இல்லாமல் சேர்த்துக்கணும். நிறைய மக்களை நான் பார்த்திருக்கேன் இந்த பூமியில. தெய்வ மனிதராய் வாழ்வது கடினம் 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 கடினம். நிறைய ஊழியக்கான தெய்வ மனிதராக வாழ்கிறேன். அவன் நிலைமை என்னவாகுமோ தெரியாது. தெய்வ மனிதன் அவன் நம்மளை பகுதிக்குதான் நம்ம விரோதம் பண்ணி, நான் யாரையும் விரோதம் பண்ணிக்கவில்லை, யாரையும் பகுதி. அவன் கேரக்டர் சரியில்லை, துஷ்டன் தெரிஞ்சா வேலைக்கு போய் பழகவே மாட்டான்.
எங்க போய் என் பேரை கிடைத்தாலும் அவரா பேசினாலும் அதை பத்தி எனக்கு கவலை என்னடா, என்னை காண்கிறவர் தேவன். பாட்டுக்காரர் பாடினார் பாட்டு, என் வீரனை காண்கிற தேவன். உலகத்தின் பாடத்தை வீரனை காண்கிற தேவன் என்று அவர் பாடல் பாடினார். தேவன் நம்மை பார்க்கிறார். அதுதான் நமக்கு தேவைங்க. சாபம் முடித்த ஜனங்களுடைய ஜாதிகளுடைய பார்வை நாம் மீது பட்டால் அவனுக்கு பிடித்திருந்தால் நல்லா இருக்கு, இல்லைன்னா தேவைக்கணும். அப்படியே விட்டுடுங்க. ஆண்களே இருப்பார்கள், பெண்களே இருப்பார்கள். ஆண்டவர்கள் கடவுளை நம்பி வாழ்ந்தால் போதும், தெய்வ மனுஷனாக பூமியை வாழ்ந்தால் போதும். என்ன கொடுத்தா புரண்டு பார்க்கலாம். இதேன்னு கிரிமினல்ஸோட கனெக்ஷன் இருக்கா, நம்பர் இருக்கா? எந்த கிரிமினல் நம்பரும் என்கிட்ட கிடையாது. புரியுதுங்களா? என்கிட்ட இருந்தா என் நம்பர்ல ஹேக் பண்ணி பாருங்களேன். எந்த கிரிமினல்ஸ் நம்பரும் என்கிட்ட இருக்கா? எல்லா தேவனுடைய ஊழியக்காரர்கள், சில தேவ ஜனங்கள், அவங்களுடைய நம்பர் தான் என்கிட்ட இருக்குமே ஒழிய வேற யார் எந்த கிறிஸ்தவர்களுடைய நம்பரும் என்கிட்ட இருக்கா? புரியுதுங்களா? எந்த மனிதன் என்னிடத்திலே கிடைத்தாலும் அந்த மனிதனை தெய்வ புத்திரனாய் மாற்றவும், தெய்வ மனிதனா இந்த பூமியிலே வாழத்தக்கதாக ஒரு வாழ்க்கையை அளிக்கவும் என்னால முடியும். தேவ திருவுடைய பூமியிலே தேவ மனுஷனாய் வாழ்ந்து, தேவ மனுஷனாய் வாழ்ந்து தீங்கு செய்யாதே. தீங்கு செய்வதை விட்டு விடுங்கள், உதவி செய்கிறதை முன்வாங்க. ஒருவன் சொல்லி இருக்கிறான், அவன் குடிக்க கஞ்சி இல்லை, அவனுக்கு குடிக்க கஞ்சி இல்லைங்க. ஆனா சோழர்களை பத்தி பேச நீங்க பேசுங்க. ஒரு நாள் போய் சொல்லியிருக்கிறார், நம்மளை பத்தி பேச மாட்டேங்கிறா, சோழர்களை பத்தி பேச. அவங்க சோழர், இவங்க சோழர் அப்படின்னு சொல்றானே. உங்களை பத்தி நீங்க பேசுங்க, இல்லைன்னா ரெக்கார்டை கொடுங்க. உங்க ரெக்கார்டை நான் பேசுறேன், நீங்க உங்க ரெக்கார்டை என்கிட்ட கொடுத்து நான் பேசுவேன். நீங்களே பேசுங்க, ரெக்கார்டு கொண்டு வாங்க, பேசுங்க. அப்ப தேவனுடைய கிருபை நமக்கு முக்கியம். இந்த நாளில ஒரு 3 சோழ வம்சத்தை பத்தி சொல்றேன். பூ பண்டாரம் என்கிற ஒரு ஜாதி இருக்கிறது. பூ பண்டாரம், அவர்கள் பூ கட்டுவார்கள், பூ வியாபாரம் பண்ணுவார்கள், அலங்காரம் வேலையெல்லாம் செய்வார்கள், மாலைகள்லாம் கட்டி. அவர்கள் பேரு பூ பண்டாரம். பண்டாரம் வேற, பூ பண்டாரம். இவர்கள் சோழர் வம்சத்தை சேர்ந்தவர்கள். அடுத்தபடியாக மருத்துவர் என்கிற ஒரு ஜாதி இருக்கிறது. மருத்துவர் என்கிற ஒரு ஜாதி, அவர்களும் சோழர் வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான். பாரு, சோழரும் யாருங்க? பூப்பண்டாரும் சோழர் வம்சத்தை சேர்ந்தவர். மருத்துவர் என்கிற ஜாதி இருக்கிறது, அவர் சோழர் வம்சத்தை சேர்ந்தவர். அடுத்த ஒரு ஜாதி இருக்கு, கம்மாளர். அடுத்த ஒரு ஜாதி பேர் என்னங்க? கம்மாளர். அந்த கம்மாளரும் சோழர் வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான். போதுங்களா? அந்த கம்மாளரும் சோழர் வம்சத்தை சேர்ந்த கம்மாளர்களுக்கு கம்மாளர் தான் தெரியும். புரியுதுங்களா? இந்த 3 குடிகளும் ஜாதி என்று சொல்வதை பார்த்து குடி என்று சொல்லுது. பிறகுதானே ஜாதி, அதுக்குள்ளே குடி, அதுக்குள்ளே ஒரே வம்சம், சோழர் வம்சம். மருத்துவர் என்கிற ஜாதி, பூ பண்டாரம் என்கிற ஜாதி, கபாலர். அவங்க தொழிலெல்லாம் பலருக்கு தெரியாதுன்னு தெரியும், விசாரித்து பார்த்தேன். அவர்களும் சோழர் வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான். அவர்தான் சொல்றோமே, எங்களை சொல்லணும்னா எப்படி சொல்றது? நீங்க சொல்லுங்க. கோனார் சோழர் வம்சத்தை சேர்ந்தவர். புரியுதுங்களா? கோனார் சோழர் வம்சத்தை சேர்ந்தவர். அம்மா கோனாரா இருந்தா நீ சோழர் வம்சத்தை சேர்ந்தவர் தான். சோழர் வம்சத்தை சேர்ந்தவர் எல்லாம் சோழர் வம்சத்தார். அப்ப நாம் என்ன செய்யணும்? எல்லா தமிழ் குடிகளும் ஒன்றாக்கப்பட வேண்டும்.
என்னை பத்தி எங்களை பத்தி சொல்ல மாட்டேங்கிறான் சோழருக்கு. உங்ககிட்ட இருக்க இடம் தான் என்கிட்ட கூட சொல்றேன். இல்லைன்னா நீங்களே சொல்லிருங்க. அதை நீங்க சோழருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறதோ அதை நீங்க சொல்லுங்க. என்கிட்ட கொடுப்பது பார்க்க நீங்களே பேச. இந்த 3 ஜாதிகளை இந்த நாளிலே சோழர் வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுங்க. புரியுதுங்களா? தமிழர் குடிகளை பற்றி பட்டியலே நெட்ல படிக்கலாம் வந்துடும். பட்டியலே அப்பெல்லாம் புக்கு நெட்ல போடுங்க வந்துடும். என்னை பத்தி சொல்ல மாட்டேங்கிறான் என்கிட்ட இருந்து பேசுறீங்க. சோழர் வம்சத்தார் என்று சொல்லாமல் பரக்குடி, எத்தனை விதமான பரக்குடிகள், பறையர் வந்துட்டாலே சோழன் தான். அவருக்கு முன்பே பறையன் போட்டிருக்கோம், அதை எடுத்துட்டாங்க. எடுத்து பேரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. புரியுதுங்களா? எல்லோரும் எல்லா தமிழ் குடிகளும் ஒன்றாக இருங்கள், ஒன்றாக்கப்படுங்கள், ஒன்றுபட்டால் எல்லோரும் தேவ மனிதர்களா இருங்கள். தேவன் ஒருபோது நம்மை கைவிட மாட்டான். அல்லேலூயா. பேச்சு வீங்கு என்று மாறாது. இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன், கவனித்து. பறையர் என்ற பெயர் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, சாம்பவர் என்ற பெயர் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, நீங்க பாக்கியசாலிகள் பெயரை மட்டும் எடுக்கிறாரு. ஒருத்தன் அந்த பேரை வாங்க ட்ரை பண்ணி அவனுக்கு கிடைக்கல, தோற்று போனான். பறையர் என்பது அவனுக்கு அது கொடுக்கப்பட்ட ஒரு ராஜ உரி. பறையர் பெயர் உனக்கு கொடுக்கப்பட்டது ஒரு ராஜ முடியுடைய பெயர் தான் பறையர். அதுதான் உங்களுக்கு பறையர் பெயரை மாற்றாதீங்க. பறையர் குடியாக பறையராகவே வாழும். வெளியில நீ யார் என்ன போனாலும் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எல்லாவற்றையும் போட்டு அவங்க கொண்டு கொடுத்துட்டார். திருவள்ளுவரை பற்றி பேசினா, திருக்குறளை பற்றி பேசினா, இந்த திருவள்ளுவர் திருக்குறள் யார் என்ன எதுன்னு சொல்லி இங்க தமிழர்களுடைய எல்லா ரெக்கார்டுகளையும் கொண்டு போய் எங்க சேர்ந்தோமோ அங்க சேர்த்துட்டு போயிட்டார். நீங்க இங்க போகலாம் அங்க போ. பழமையானவர்களே, எல்லோரும் ஒன்றாக்கப்படுங்க. தமிழர்கள் எல்லாம் ஒன்றாக்க. ஒருவர் போய் ஒரு இடத்துல என்ன பத்தி சொல்லுங்க, பிஆர் பையா வரப்பையா, நான் பிரியாணி வாங்கி சாப்பிட்றேன் அந்த வீடியோ சொல்லிட்டேன். பிஆர் பையா போன வாரம் சொன்னீங்களா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்கணும்னா என் பிள்ளைகள் உட்காந்து ஜெபம் பண்ண. அவங்க ஆட்டு இறைச்சினா ரொம்ப பிடிக்கும். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்பா அடுத்த வாரம் நாங்கள் மட்டன் சாப்பிடணும், எங்களுக்கு பணம் தாங்க, எங்க அப்பாவுக்கு பணம் தாங்க. அதுக்குள்ள தேவன் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை திறப்பார். என் பிள்ளைகளை கூட்டி கொண்டு போய் எதிர வைத்தான் அதையே தோல் உரிப்பார்கள், தலையை வெட்டுவார்கள், தோல் உரிப்பார்கள், ஜவ்வ கழிப்பார்கள். இது என்ன எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 2 பேரும் சின்ன வயசு இல்லையா, பெரியாலே பயப்படுறான். சின்ன பிள்ளைங்க தைரியமா பார்த்துக்கிறேன். அவன் எதுக்கு யூஸ் ஆகும், இந்த அவையும் என்ன வேலை செய்யும், அந்த அவையும் என்ன வேலை செய்யும். 2 பேரும் கேட்பாங்க. இவரை பார்க்க வச்சுதான் கறி எடுத்தேன், நான் தனியா போயிட்டு இருக்குது. அவங்க அப்பயே சாப்பிட்டு பார்த்து பழகிட்டான். பிரியமானவர்களே, அடுத்த வாரம் நான் நினைச்சு எடுக்கணும்னா இந்த வாரம் என் பிள்ளைகள் ஜோமனை தோணும் வழிகளை ஆண்டவர் தருவோம். அதை கொண்டு உடனே இறைச்சி எடுத்து உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருவோம். எல்லாம் சாப்பிடுவோம். அருமையான தேவன் குழப்பம் அப்படிதான். நீ எனக்கு பிச்சைக்காரன் சொன்னாலும் பரவாயில்ல, கஞ்சிக்கு வழியில் இல்லாதவன் சொன்னாலும் பரவாயில்ல. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனை தீர்க்கதரிசிகள் கஞ்சிக்கு வழி இல்லாம தான் வாழ்ந்தார். நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன். புதிய ஏற்பாட்டுல பேருக்கு கஞ்சிக்கு வழி இல்லாம தான் போயிட்டார். தாயை விட்டு தான் பொண்ணு வீட்டுக்கு அனுப்பினார். வருஷத்த பவுனுக்கு எல்லா வசதியும் இருந்தது. ஆனா அவருக்கு கஞ்சிக்கு வழி இல்லாம போயிட்டு ஓடிட்டு வந்தார். போய் முடிஞ்சார். அது கிடைக்கிற வருமானத்தை வைத்து அவர் பசி ஆற்றி கொண்டார். கூட இருக்கிறவருடைய பசியார் அவர் அவ்வளவே விட்டுட்டு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பைமா எண்ணுகிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக பரதேசியாக வெறுமை உள்ளவனாக வாழ்ந்து உபதேசங்களை சபைகளை ஸ்தாபித்து போனார். பரிசுத்த போது
அவருக்கு சாப்பாடு இருந்ததா? சொல்லுங்க. நான் தண்ணிக்கு வழி இல்லாதவங்களா இருந்தா, நான் கிடைச்ச வேலையை விட்டுட்டு நான் பிசினஸ் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் விட்டுருந்தேன்னா இங்க ஒரு தேவன் ஊழியம் செய்யறேன். கஞ்சிக்கு அப்படி வழி இருக்கும், வழி இருக்காதானே? வீட்டியவங்களுக்கு வெளியே வந்த பிறகு என்ன வேலை செஞ்சிருக்கேன். இந்த வீட்டு உபயோகத்துக்கு சிலிண்டர் உபயோகப்படுத்துறீங்க, அந்த சிலிண்டர் ஃபுல்லாக நான் அசம்பிளி பண்றேன். ட்ரெஸ்ஸிங்களை கொடுத்து அதை கட் பண்ணி ஹீட் ஏற்றி ட்ரெஸ்ஸிங்களை கொடுத்து இந்த மாதிரி பணம் ரெடி பண்ணோம், மேலே ஹேர் ரெடி பண்ணோம், எல்லாம் ரெடி பண்ணி அதை கரெக்டாகி ஏர் பிடிச்சி தண்ணியில் முக்கி ஏர் போதான்னு பார்த்து அப்புறம் தூக்கி மேலே போட்டு ஆறின உடனே கொண்டு போய் பெயிண்ட் அடிச்சு அதை கலரை மாற்றி அதை சிலிண்டர் பெட்ரோல் பங்க்குள்ள சிலிண்டரை நான் சமைப்பேன். பெரிய தகுடு அதை ரோலரில் போட்ட உடனே நம்ம ஏற்றது போது அட்ஜஸ்ட் பண்ணோம், அதே ரோலர் ஓடி அப்படியே சுருண்டு வந்தோம். அதை அசம்பிளி பண்ணி லோடு ஏற்றினா தப்பா அடிச்சுடாது, வெயிட்டு பண்ண ட்ரெஸ்ஸிங்கில் வச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணி ஈவனாக ஸ்கேல் வச்சு பார்ப்போம், இது டவுனாக இருக்கா அதை அப்பா பார்த்து வெல்டு வச்சு தேங்காய் வச்சு அதை ஈவல் பண்ணிட்டு அப்புறம் உள்ள 3 கோட்டா அடிப்பாங்க வெல்டு. அதுக்கும் வந்து கீழே கிண்ணம் அடிச்சு புரிஞ்சுங்களா? இவ்வளோ வேலை இந்த வேலையெல்லாம் எனக்கு தெரியும், நான் செய்து கேஸ் கட்டிங் பண்ணுவேன், ஆன் வெல்டிங் பண்ணுவேன், கேஸ் வெல்டிங் பண்ணுவேன். ஆட்டோமேட்டிக் நேரத்தில் சில ப்ராடக்ட்டுக்கு நான் அசம்பிளி பண்ணிடுவேன், செட்டிங் பண்ணிடுவேன். சில இதுக்கு மற்றவங்க செய்து கொடுப்பாங்க, நான் ஆட்டோமேட்டிக் நேரத்தை ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், மில்லிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஷேப்பிங் மிஷினில் நான் 3 டூல்ஸ் தான் ஷேப்பிங் மிஷின், இரும்பு அப்படி கிடைக்கும். அது இந்த சர்பஸ் ஈஸி தான், அது சரியா நீங்கள் வயசில் வைக்கணும் புரியுது கழிச்சு எல்லாம் கற்றுக்கொண்டு வேலை செய்து பணம் சம்பாத்தியம் பண்ணி வாழ்ந்தவன் தான். எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் தேவனை ஊழியம் செய்வோம். என்கிட்ட பண கஷ்டம் வருதுன்னா கஞ்சிக்கு வழி இல்லாதவன் சொன்னா நீ சம்பாத்தி பண்ணு, நான் சம்பாத்தி பண்ணு, எதுக்கியா கஞ்சிக்கு வழி இல்லாதவங்க இருக்கிறாங்க. ஆண்டவருக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியம் செய்வேன். உங்க பார்வைக்கு நான் எத்தனை பேரை நான் வாழ வச்சிருக்கிறேன் தெரியும் அவங்களுக்கு. ஆனா இல்லையா, பிள்ளை கல்யாணம் முடிஞ்சிடும், வாங்க போவோம். அருமையான 15,000 நகையை வாங்கிட்டு அப்பெல்லாம் நகை எடுக்கணும்னா திருநெல்வேலிக்கு தான் வரணும், இல்லைன்னா தூத்துக்குடிக்கு தான். அடுத்து சரி பார்த்து எல்லாம் ஓந்து பார்த்து கரெக்டா அதில் வேற எதுனா கொண்டு வருதா அர்த்தம் தானா, அது 15,000 நகையை அவருக்கு வாங்கிட்டு இறந்து விட்டார். அதனால சொல்லணும், இதெல்லாம் உதவி செய்துங்க. வாழ வைத்தவன் தான் வாழ்வற்று கிடைக்க. என்னை பார்த்து கஞ்சிக்கு வழி இல்லாத அவளை சோழர்களை பேசுவோம். நீங்க உங்களை பத்தி பேசுங்களேன், உங்களை பத்தி பேசுங்க, நீங்க பேசுங்க. அருமையாளர்களே, ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் நாம் வாழ வைக்கிறது தான் தேவமொழி. புரியுதுங்களா? எல்லாத்தையும் என் அனுபவத்தில் இருந்து பேசுகிறேன். ஏழைகளின் திக்கற்றவர்களையும் வாழ வைக்கிறவன் தான் தேவ மனிதன். தேவ பிரமாணங்களை கை கொள்கிறவன் தான் தேவ மனிதன். தேவ பிரமாணங்களுடைய வாழ்கிறவன் தான் தேவ மனுஷி. திக்கற்றவங்க நமக்கிட்ட சில வந்து ஏமாத்துவாங்க, நான் உதவி செய்கிறேன்னு தெரிஞ்சா ரொம்ப பக்தியாவது ஏமாத்துவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தாங்க இல்ல, கர்த்தர் உங்ககிட்ட வந்து 2,500 கடன் வாங்க சொன்னாங்க. ஐயா 2,500 கடன் வாங்க சொன்னதுக்கு எனக்கு 5,000 கொடுத்துருக்கணுங்க. எனக்கே கொடுக்குறேன், நான் எப்படி உங்களுக்கு 2,500 கொடுக்குறேன்? இப்படி பொய் சொல்வார்கள். வந்து எனக்கு ஒரு டாக்டர் இருந்தா, ட்ரெஸ்ஸை கொண்டு வச்சுட்டு கடவுள் உங்ககிட்ட இதை வாங்கிட்டு சொல்லி உங்ககிட்ட கொண்டு வர சொன்னேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட வாங்கி வச்சிருக்கோம். அவர் எம்டிஏ முடிச்சவர் டாக்டர், ஒரு செக்ஷனுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சீஃப் டாக்டர், எக்ஸ்ரே செக்ஷன். அவர் இறந்துட்டார், இறந்திருப்பான்னு நினைக்கிறேன். அருமையானவர்களே,
தேவன் ஒருபோதும் நாம் பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. அப்படியாப்பட்டவரை அறிந்து நாம் தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவ மனிதராய் வாழுங்கள். நமக்கு உலக மனுஷனால் கொஞ்சம் வாழ்ந்தால்தான் வாழும். ஜாக்கிரதை உள்ளவனாய் வாழ். சொல்லுங்களா? இல்லாத சுவாபங்களை எடுத்து விடுங்க. சில ஜாதிகளுக்கு அது அந்த காலத்துல உள்ள சுவாபம், அது அவங்கள வீட்டுக்கு போகாது. அவங்க பேய்களுடைய சாத்தாவுடைய ஆளுநர் இருப்பாங்க. ஊழியக்காரன் இருந்தாலும் அப்படிதான். நீங்க விலகி போயிருங்க. ஊழியக்காரன் இருப்பாங்க, என் பேர் எத்தனை பேருக்கு எடுத்துருக்கான். அவன் நிலைமை பரிதாபத்துக்குரியது. இருக்குங்களா? அப்ப நாம் தேவன் சரியாய் வாழ்ந்தால் போவோம். தேவன் கைவிட மாட்டார். வசனமே சொல்லிட்டேன்னா ஒரு வசனம் படிக்க சொல்லிட்டேன். ரோமர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் படிக்க. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதாய் இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. சுதந்திரமானது மறுபடிங்க. சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதாய், சுதந்திரமானது கிருபையினால வருகிறது. அது விசுவாசத்தினாலே வருகிறது. கிருபையினால மாத்திரம் இல்ல, விசுவாசத்தினாலும் வருகிறது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரம் அல்ல, அவங்களுக்கு மாற்றம் கிடையாதுங்க. நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய, நமக்கு எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாம் விசுவாசத்தை சார்ந்தவர்களான ஆபிரகாமுடைய விசுவாசத்தை உடையவர்களாக சார்ந்தவர்களாக நம்மை எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வந்தது. அது எந்த வாக்குத்தத்தம்? அது எந்த வாக்குத்தத்தங்க? ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். ஈசாக்கு வரிசத்தில் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களாக பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நாம தாங்க இஸ்ரவேல் ஜனங்க மட்டும் இல்லை, நாம எல்லாரும் ஆபிரகாம் சந்ததிதான். இப்போ ஒரு விஷயம் சொல்றீங்களா உங்களுக்கு? பறையர்னு சொல்றாங்க இல்லையா, சோழ வம்சத்தார். இவங்கெல்லாம் யாருங்க? இல்லைங்க பறையர் சொல்றீங்க, சோழ வம்சம். இவங்கெல்லாம் யாரும் நினைக்கிறீங்க? அவர்கள் சேம் இனத்தை சேர்ந்தவர்கள். எல்லா தமிழ் குடிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, பறையர் அளத்துக்கு போட்டான் தூர. இவங்க எல்லா சேம் இனத்தை சேர்ந்தவர்கள், சாம்பவர்கள். தமிழை சாம்பவன், வெளிநாடுகளே செந்தி, எல்லாரும் சேம் இனத்தை சேர்ந்து. சேம் யாரு? இந்துக்களுக்கு தெரியாது. யார் சேம்? யோவாவுடைய மகன். அதிலிருந்து வந்தவர்கள் தான் இந்த பரப்புடி. புரியுதுங்களா? ஆபிரகாமோட நின்று விட்டதுங்க. தேராகி இது வருகிறார், ஆபிரகாம் திரும்பி போகிறார். தேவன் ஆபிரகாமை பிரிக்கிறார். ஆபிரகாமிலிருந்து இஸ்மயேல் வருகிறான். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு வருகிறான். இஸ்மயேல் கொஞ்ச தூரத்தில் விலகி போகிறான். ஆபிரகாம் நேராக போகிறான். ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். அதன் பின்பு அவன் ஒரு பிள்ளைகளை பெற்றிருக்கிறான். ஒரு பேரு ஏசா, இன்னொரு பேரு யாக்கோப். யாக்கோப்பை தேவன் ஆசீர்வதிக்கிறார். 12 கோத்திரங்களை அவனிடத்தை பிறக்கப்படுகிறார். அப்படியே போது அவன்தான் இஸ்ரவேல். இந்த பறையர்னு சொல்கிற சாம்பவர்கள் ஆபிரகாமுடைய தகப்பனுடைய பிள்ளைகள். அந்த வழியில வருகிறவர்கள். இவருக்கு ஆபிரகாம் தகப்பன் பேராக விக்கிரக வழிபாடுக்காரர். இன்றைக்கு இருக்க சாம்பர்கள் எல்லாம் விக்கிரக வழிபாடுக்காரர்கள். அப்படியே ஆண்டவர்களை பெருகப்பட்டினார். இந்த சாம்பவர்கள் தேராகுடைய புத்திரர்களாக, தேராகும் வழியிலே வந்தவர்களாக இவர்களை மீட்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து தோமாவை இங்கு அனுப்பி கொடுத்தார். அவர் கேரளாவுக்கு வந்தார்.
கேரளாவிலிருந்து பாண்டியர்கள் மத்தியில் வந்து ஊழியர் செய்தார். அப்படியே சோழர்கள் மத்தியில் வந்து ஊழியம் செய்தார். மறித்தால் அங்கே அடக்கமிட்டார், சேர்க்கம். அவன் பாடி இருக்காது, எலும்புலாம் எடுத்துன்னு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். வேணா நீங்க பாருங்க. இப்ப ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்களா? எகிப்தில் என்ன நடந்தது? யோசப்புடைய எலும்புகள் எல்லாம் இஸ்ரவேல் எங்கள் மூட்டை கட்டி எடுத்துட்டு எஸ்ரேல் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டாங்க. அந்த எலும்புகள் எல்லாம் மறுரூபமாகி தேவராஜ்யத்துக்கு போயிட்டு இல்லையா? சொன்னார், பலி நாள் என்னோட கூட உடன்படிக்கை பண்ணினேன், பரிசுத்தவான்களை விடுதலை கூட்டு இயேசுகிறது அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவர் ஜீவன், பழைய ஏற்பாட்டு ரத்த சாட்சிகள், பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் எல்லாரும் எழுந்து வாங்க. யோசேப்படி எலும்பு எருசலேம்ல இருக்கு, அதுக்கு அங்க ஜீவன் போயிட்டு. அதே மாதிரிதான் இயேசு வரும்போது தோமாவுடைய ஜீவனும் எழுப்பப்படும். தெரியாது, எழுப்பப்படும். ரோமாவுடைய சரீரம் மட்டும்தான் அந்த சோழ நாட்டில் புதைக்கப்பட்டது. உலகத்தினர் எங்க போனாலும் தமிழ்நாட்டை யாரும் மறக்க முடியாது, கேரளாவையும் மறக்க முடியாது. அங்கே வந்தார், இங்கே மறைத்தார். துவக்கம் அங்கே, முடிவு சோழ நாடு. இந்த சோழ நாட்டில் யார் இருந்தார்கள்? சாம்பவர்கள், பறையர்கள் இருந்தார். தமிழ் குடிக்கத்தான் இருந்தாங்க, எந்த குடியும் கிடையாது. எல்லா தமிழ் ஜாதி கிடையாது, ஒரே பாஷை, தமிழ் பாஷை. அருமையான இவர்கள் எந்த இருத்தத்தால் எல்லோருக்கும் தேவன் ஆபிரகாம் தகப்பனா இருந்தார். அவர் ஜனங்களை நட்சத்திரங்களை பெருகப்படுவது கூட பெருகும். அப்படி பார்க்கணும். இஸ்மையில இருந்து ஒரு கூட்டம் உருவாச்சு பார்த்தீங்களா? இஸ்மையில இருந்து ஒரு கூட்டம் உருவாச்சு. அவங்க எந்த லிஸ்ட்ல வருவாங்க? ஆபிரகாமின் சந்ததியில தான் அவங்களும் வருவாங்க. ஏன்னா அவங்களுடைய வித்து தானே உங்களை எல்லாம். இஸ்மாயில் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார்? கலக்க மனதத்தையா உன்னை பெருகப்பாங்க. அருமையானவர்களே, அவன் கால் மிதித்த இடம், உதைத்த இடம் தான் அங்க அந்த கிணறு இருக்காது. வேறு ஜம் கிணறான். அந்த தண்ணீர் தான் அந்த நகரம் முழுவதும் வருது. ஊற்று அடங்காத ஊற்று. புரியுதுங்களா? எல்லாரும் பார்த்து அந்த தண்ணி அள்ளி மேல ஊற்றி அந்த இடத்துல அழுத்தி பண்றாங்க. அதான் அப்படியே வச்சாங்கன்னு கேள்வி. இந்த பரக்குடிங்கிறது சாமியத்தை சேர்ந்தவர். நீங்க எல்லாம் தமிழர்களா பிறந்திருக்கீங்களா? பாக்கியசாலிகள். நீங்கள் எல்லோரும் சாமியத்தை செய்ய. அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் ஜாதி பறையர் என்று இருந்தால் அந்த பெயரை நீங்கள் தயவு செய்து மாற்றாதீர்கள். அது நாம் கொடுத்த ராஜ முடியாக இருக்கிறது. ஜாதி இல்லைங்க, நமக்கு வைக்கப்பட்ட ராஜமுடி. யாராலும் பறையர் பேர் எடுத்துருங்க, வேற பேர் வச்சு சொன்னா கேட்காதீங்க, உஷாராது. ஒரு அந்த பெயரை தனக்கு வாங்க பிரயாசப்பட்டான், தோற்று போயிருக்க. ஒரு பிரிவினை எங்களுக்கு பறையரே இருந்தால் போதும். அந்த காலத்தில் தெரியாது, பறையர் ஜாதியிலே இருந்தால் போதும் சொல்லிவிட்டார். அது நாம் பாக்கியசாலி. புரியுங்களா? இந்த பறையர்களுக்காக தான் குறுக்கு வரப்போகிறார். அருமையானவர்களே, நாம் எல்லோரும் ஆபிரகாமின் சந்ததி, தேவ ஜனங்களாகி நாமும் வாக்கு தத்தத்தின் சந்ததிகளா இருக்கிறோம். நற்குணசாலிகளாய் வாழ்வோம். விளக்கு கழிக்க வேண்டாம், ஒழிந்தால் உதவி செய்வேன், இல்லாவிட்டால் அமைதியாக. புரிஞ்சுங்களா? உடனே வாழ வையுங்கள், இல்லாவிட்டால் வாழ்வை கெடுக்காது. அதான் உங்களுக்கு நல்லது. தேவபுத்திரராய் நாம் வாழ வேண்டும். தேவபுத்திரராய் வாழ வேண்டும். நான் செல்ல வந்து ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன். காரணம் என்ன தெரியுங்களா? என் நம்பரை செல்லில் யாரும் ஹேக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் நான் ஆஃப் பண்ணி யாருக்கோவே என்ன பேச முடியும். ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன். இன்னும் இந்த ஆளு வீடியோ போட்டு செல்ல ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க, என் மேல வருத்தம் ஹேக் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒருத்தர் கூட பேசினா 4 பேர் கேட்குது. ஒருத்தர்கிட்ட ஒரு ரகசியம் பேசினா 4 பேர் அது ஒட்டு கேட்கிறான். 4 பேருக்கு தெரியுது. அதனால தான் செல்லை நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நம்பர் என் மேல வருத்தப்படாதீங்க. செல்லை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்னு திட்டாது.
எனக்கு உதவி செய்யும். விதியிலிருந்து நான் வெளிவர வரை தெரியல. எனக்கு உதவி செய்யுங்க. ஆட் பண்ணினவர்கள் எல்லாம் நீங்களாம் அதை ரீவைண்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா அந்த நம்பர் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இனிமே ஒரு நம்பர் பண்ணி அவங்கெல்லாம் சேர்க்கறதுக்குள்ள கடினம். யாரெல்லாம் என் நம்பர் செல்லையும் நம்பர் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ தயவு செய்து அதுலேருந்து அதை எடுத்து தீமை செய்யாதுங்க. புரிஞ்சா நன்மை செய்யும். என் ஊழியத்துக்கு பணம் கொடுங்கய்யா. ஊழியத்துக்கு பணம் கொடுங்க. வீடியோவிலே ஒரு இது இருக்கும், அது கியூஆர் கோட். அது என் ஊழியத்துக்குரியது. சர்ச் ஆஃப் பெண்டிகோஸ்டல் மிஷன் பேர்ல வேணும்னா நீங்க கொடுங்க. என் ஊழியத்துக்கு இதை போன வருஷம் ரிட்டர்ன் இந்த வருஷம் ரிட்டர்ன் பண்ண காசு நான் இன்னும் தராம இருக்குங்களா, இன்னும் தரல. இந்த நம்பர்ல இருந்து போன் பண்ணா அவங்களுக்கு ஏதோ பாதிப்பு வந்துடக்கூடாது, அதனாலதான் போன் பண்ண. அவங்க என்னை பத்தி தப்பா நினைச்சிருக்கோம். அவங்க கிட்ட போய் என்னை பத்தி தப்பா பேசினா நியாயமா? தப்பா பேசுறதும் சரியில்லை, புத்தி சரியில்லை. நான் யாரையும் விரோதம் பண்ணிக்கல. நான் கெட்டவன் கண்டாலும் தூர போயிடு பழகவே மாட்டேன். முதல்ல அவங்க சுபாவங்களை அறிய பார்த்து அவங்க சுபாவங்களை அறிந்து அவர் சரியில்லை. எனக்கு எனக்குள்ள தேவனுடைய கிருபை தெரியும். அதுதான் எனக்கு சபை கிடையாது, எனக்கு ஆராதனை சபை கிடையாது. எனக்கு ஒரு பெரிய கிரவுண்ட் வாங்கவே, அதுக்கு பணம் இல்லை. ரன் பண்றதுக்கு கூட எனக்கு வசதி இல்லாத நிலையில யார் இடத்துல போய் என்னத்தை பேசுவேன்? இந்த யூடியூப் வாயிலாக உங்களோட பேசுவேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுச்சா என் ஊழியத்துக்கு என் நம்பர்லாம் அக்கௌண்ட் நம்பர்லாம் நான் கொடுத்தா ஜோடி கொடுக்குது. அதுக்கே கொடுங்க, நான் எடுத்து என் மிஷனுக்குரிய நான் நிறைவேற்றிக் கொள்வேன். ஒரு பெரிய கிரவுண்ட் வேணும், ஒரு ஆராதனை ஸ்தலம் வேணும். தேவன் உதவி செய்யும். முடிந்தவர்கள் உதவி செய்யுங்க. இந்துக்களாக இருந்தாலும் உதவி செய்யுங்க. நான் திருடம் கிடையாது, நான் திருமணம் உதவி செய்ய முன்வாருங்கள். அப்படி கேட்க நினைக்கிறேன். நான் தான் கஞ்சிக்கு வழி இல்லாதுன்னு சொல்லிக்கிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு தான் உதவி கேட்க முடியும். நான் உதவி செய்ததெல்லாம் தான் உதவி செய்திருக்கேன். ஒரே ஒரு பிள்ளைவாழ் ஃபேமிலிக்கு உதவி செய்திருக்கேன். ஒரு ஃபேமிலி தானமா சங்கரத்துக்கு ஒரு ஃபேமிலிக்கு உதவி செய்திருக்கு. அவங்க வீட்டம்மா செஞ்சியா அவர் வந்து பிள்ளைவாழ் சைவம். மற்றது எல்லாமே தான் உதவி செய்திருக்கு. அவங்க மத்திக்கு தான் உதவி செஞ்சிருக்கிறேன். அவர்களுக்கு தான் உதவி செய்திருக்கு. கோயிலை பார்த்தா பிறகு என்ன பொறுப்பாக இருந்தால் எனக்கு பார்ப்பேன். 12 ஃபேமிலிக்கு உதவி செய்திருக்கிறேன். மணப்பாடு கோவதி இந்த பகுதியில் ஆடி மாதம் ஒரு காற்றடி பெருசா 12 அடி 15 உயரம் கூட அளவெடுத்து வாய்ப்பு. முன்னாடி போன கட்டுமானம் கமந்து போனது. துடுப்பு சொல்லுவோம். இந்த கம்பு பெரிய கம்பு 20 அடி அந்த கம்பை வச்சு அழுத்தி கட்டுமானத்தை முன்னே தருவார். அதெல்லாம் ஏஞ்சி இறங்கணும். அப்புறம் துடுப்பு போட்டு தண்ணி இருப்பான். அந்த கம்பு முன்னாடி போய் திரும்பி வந்து கொத்திட்டு போயிட்டு இவர் அடி வாங்கி எல்லாரும் ஓடி தூக்கி வந்து காயில போட்டாங்க. பட்டு மரத்துல கட்டு மரத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா 1/2 மணி நேரம் கூட இல்லை சார். அதெல்லாம் பிரச்சனை. அந்த அம்மாவுக்கு உதவி செய்திருக்கு. அந்த மாதிரி இறந்துட்டாங்க. நல்லா வீட்டை விட்டு கூட வெளியே வராதான். அவன் புருஷன் அந்த அம்மாவை நல்லா வளர்த்து புருஷன் சேர்த்தப்போ அந்த அம்மா மீன் விற்க வந்து ஆசை இருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் தற்செயலாம் பேசின கதையா சொல்லிருக்கீங்களா? என் புருஷன் என்ன ஒரு வேலை வாங்க மாட்டாரு. நீ என் பிள்ளைகளுக்காக மீன் கூட தூக்கிட்டு இங்க வந்துட்டேன். அந்த அம்மா கிட்ட மீன் வாங்க ஏழப்பட்டது. என்ன செஞ்ச தெரியுங்களா? அவங்க புருஷன் வச்சுட்டு போன கடன் கடனெல்லாம் என்ன பார்க்கணும். நான் திக்கற்றவர்கள் விட்டதை அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த அம்மாவுக்கு கடன் 36,000.
அப்ப அந்த 36,000 பெரிய காசுங்க, கொடுக்க முடியாது. புருஷன் இல்லை, இந்தமா எப்படி கொடுத்தோம், வீட்டை விட்டு கொடு அப்படின்னு கேட்கறான். எல்லாரும் கூப்பிட்டு அது பேசி அவரை கூப்பிடுங்க சொல்லி பணம் உங்களுக்கு கிடைச்சா போங்க. எப்படி கிடைக்கும்? நான் தரேன். ரெக்கார்டு கொண்டு எழுதுவாங்க. அதை எப்படி நீங்க தருவீங்க? நான் தான் தரேன். 36,000 அந்த அம்மா கையில கொடுத்து எழுதி வாங்கி, சாட்சிகள் வச்சு எழுதி வாங்கிட்டு கையில கொடுத்து ₹100 ஸ்டாம்ப் பேப்பர் எடுத்து 2 ஸ்டாம்ப் பேப்பர் எடுத்து போய் வயசுலாம் எடுத்து விவரமா எழுதி சாட்சி போட்டு காசை கையில கொடுத்து போட்டோ எடுத்துட்டு வாங்க. போட்டோ எடுக்கிறீங்க. ஆமா, நீ வாங்கினதுக்கு இவங்க சாட்சி பண்ணி இவ்வளவு போன் இருந்தாலும் இந்த போட்டோ தான். 36,000 சின்ன காசு இல்லைங்க, பெரிய காசு. ஒரு பையன் கடை வைக்க போறான், பலசர கடை. காசு நீ எடு, நான் தரேன். அவனுக்கு 40,000 பலசர யார்கிட்ட சொல்லாத, கடை வைக்க 40,000 ரூபாய் அவன் கையில இந்த பணத்தை கொண்டு வாடகைக்கு எடுத்து எல்லா வயிற்று அவன் கடை வச்சு அவன் நல்லா வளர்ந்துட்டான். அந்த மாதிரி நான் 14ஆம் வாரத்துக்கு உதவி செய்திருக்கேன். ஒண்ணு இல்லையே, நீங்க சொல்ற மாதிரி நான் கஞ்சிக்கு சேர்த்தவனாங்க, கட்சிக்கு வழி இல்லாதவங்க. நான் யாரையும் ஏமாந்தது கிடையாது, யாருமே பைசைக்கு ₹1 காசு வாங்கினது கிடையாது. என் தேவன் எனக்கு முன்னே நிற்கிறார். எனக்கு அது தோணும். என்ன எதெல்லாம் பேசுனா, நான் ஆபிரகாம் புத்திரர். நாம் தேவனுடைய உண்மையாக வாழ்ந்தால் போதும். தேவ மனிதராகவும் உலக மனுஷியாகவும் மனுஷர்களாகவும் வாழலாம். 80% தேவ மனுஷனாக வாழலாம், 20% உலக மனுஷராக உழைக்கிறது இல்லையா? எல்லா நேரத்தையும் உழைக்கணுமே. ஒரு பழைய பாட்டு காட்டு ஒரு பரிசுத்தவான் பேரை சொல்லலாம். அவர் பேரு ஏனோக்கு. 18 மணி நேரம் தேவனோட மட்டும்தான் இருக்கார், குடும்பத்தானது கிடையாது. 18 மணி நேரத்துக்கு பிறகு 6 மணி நேரம் மனைவியோடு பிள்ளைகளோடும் வேலையாட்களோடும் எல்லா கணக்கு வழக்கு பார்க்கிறவர்களோடும் அவர் வாழ்ந்தார். 6 மணி நேரம் 18 மணி நேரம் தேவனோடு. அப்பவும் தேவனுக்கு எவ்வளவு பெரிய மகத்துவமான அருமையான தேவன் தேவனுக்கு கூடியிருக்கார்கள். இன்னொரு வசனங்களை படிக்க கேட்கலாமா? 17ஆம் வசனமா? சரி படிக்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தாம் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானார். இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற ஒரு வார்த்தை தேவனிடத்தில் இதுமில்லாமல் உருவாக்குகிறவரும் தேவன். ஒன்றுமில்லாமல் உருவாக்குகிறவன் எல்லா உயிரும் தேவன் செய்வார். விற்காட்டி விட மாட்டார். என்ன சிந்தி கேட்கிறேன்னு கேட்க, நீங்க தானே கத்திக்கு வழி இல்லாதுன்னு சொல்றீங்க, கஞ்சிக்கு செத்தவன்னு சொல்றீங்க, அதனால கேட்கிறேன். பணம் கொடுக்க நீங்களாம் கடன் கொடுக்குற காணிக்கு எனக்கு கொடுத்தா ஆண்டவர் கொடுத்து, நான் திருடம் கிடையாது. இருக்குங்களா? யாரும் ஏமாத்தினோ வஞ்சித்ததோ எந்த குடும்பத்துக்கு எடுத்தோனோ கிடையாது. நீ தேவனுக்கு உண்மையின் காரங்களை காமிட்டு நீங்க கொடுங்க. யாராருக்கும் கொடுத்து ஏமாறுங்க தானே. பொய் சொல்லிட்டு வரான், வேஷம் போட்டு வரான், ஏமாந்து கொடுக்க. நானும் ஏமாத்துறேன், பொய் சொல்லுங்க. எனக்கு கொடுங்க. ஏன் இந்த கஞ்சிக்கு சத்தம் வந்து சொல்லுங்க. நான் கஞ்சிக்கு சத்தம் யாருன்னா பணத்துக்காக யாருக்கு நல்லதுக்காக பழகினதே கிடையாது. பணம் இல்லை, ஆண்டு சொல்லுங்க. ஒரு கவிஞர் சொல்லுங்க, சொன்னா அவங்க பாவம். பணம் என்னடா பணம், பணம் குணம் தானடா நிரந்தரம். இது நீங்க பாடுற பாவம். பணம் என்னடா பணம், பணம் குணம் தானடா நிரந்தரம். பணத்தை நான் மைண்ட்ல வைக்கிறேங்க. தேவனுடைய கிருபை, தேவன் அபிஷேகம் பண்பங்களை எனக்குள்ள வைத்துக் கொள்ள தேவன் உதவி செய்வார்.
பணத்தை மதிக்கவில்லை. பணம் உள்ளவர்கள் மத்தியிலே அவங்களுக்கு போகவில்லை. ஆண்டவர் பிரச்சனை. இன்றைக்கு எனக்கு பணம், நானும் கவர்மெண்ட்ல வேலை பார்த்து வந்தா அதை விட்டுட்டு தான் புரியுதுங்களா? வேலையெல்லாம் சிபிஎம்க்கு வெளியே வந்தால் இந்த வேலையெல்லாம் நான் பட்டுநூல் வியாபாரி. அது எவ்வளவு வருமானம் இருக்குன்னு எனக்கு தெரியும். எங்க போய் பட்டுநூல் எடுக்கலாம்னு எனக்கு தெரியும். எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நான் பணம் கேட்காதீங்க, அவங்களே சேர்த்து கேட்க. புரியுதுங்களா? 10 வரைக்கும் 100 ரூபா, ஒரு வேலைக்கு 70 ரூபா. அப்ப எடுத்து பேசுங்கன்னா ஒரு 60 ரூபாய்க்கு தருவோம். வாடகை காட்டு நல்ல வருமானம். அதை விட்டுட்டு தாங்க நான் உதவிச்சு. புரியுதுங்களா? அதை விட்டுட்டு ஊழியம் செய்யறேங்க. அது மட்டும் தான் செய்யுங்க. நான் விதிச்ச ஃபுல்லாவே ஊர்கா போகும். மனைவிக்கு தெரியும் லைசன்ஸ், கல்யாணம் லைசன்ஸ் எடுத்து காட்டுங்கப்பா, என்னோட லைசன்ஸ் 20 காய்கறிகளை போட்டு ஊர்கா செய்யணும். எல்லாம் வித்தங்க. ஒரு ஆளு போட்டேன், அவன் தூக்கிட்டு ஓடி போயிட்டான். இறால் எங்க எடுக்கணும், மஞ்சள் எல்லாம் குந்தல் கணக்குல எங்க வாங்கணும், எல்லாமே அருமையானவர்களே, இதைதான் விட்டுத்தான் ஆண்டு ஊழியம் செய்யணும். பைத்தியக்காரனா நீங்க விசுவாசிங்க. நீங்க இவையெல்லாம் செய்து கொண்டு ஊழியம் செய்யலாம்ல, செய்யலாம். தேவன் முழு நேரம் அழைக்க ஊழியிருக்காரு. நான் ஒரு பிரயாசப்பட்டேன். யாரு கையில பணம் வச்சு ஊழியம் செய்யலாம், யாருக்கையும் எதிர்பார்க்க வேண்டாம். கடைசியா செய்த அந்த பட்டணம் வியாபாரத்தை நல்ல காசு அதெல்லாம் அவங்க ரெடி பண்ணி ஆட்டுக்குள்ள போட்டு சுத்தி எடுத்து வடிச்சு, என்ன கலர் எடுப்பதற்குன்னே ஒரு கெமிக்கல் இருக்கு. அதில் போட்டு எடுத்தா ஒரு மாதிரி 50 கலர்ல இருக்க டிம்மா நூல். அந்த நூலு கடைசியில ஒயிட் தான் வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா அலசி நல்லா ஆற வச்சு, நமக்கு தேவையான என்ன கலர் தேவையோ அந்த கலர் சாயத்தை, அது சாயவே போகாது, அதில் அந்த சாயத்தில் ஊற்றி உலக பண்ணி அதுக்கு ஆற வைத்து நமக்கு சாயம் போகாது. பக்கத்துல வேடிக்கை பார்த்து தான் சொல்லுவேன். ஆற வைத்து அந்த நூல்களை நான் கூட தோளாக குந்தலாக வாங்கி எடுத்து போடுறது. இந்த காலப்பொடி செஞ்சால் எனக்கு இவைகள் தான் இப்ப என்னால செய்ய முடியல. கண் பார்வை கிடையாது. என்னால் நடக்க முடியுது. கல்வியானவர்களே, இந்த கல்வி சேர்த்தவன் சொல்லிட்டீங்க, கல்விக்கு வரீங்களா? கல்வி நீ தான் ஊருக்கு தெரிஞ்சதில்ல. இந்த ஒரு கடைக்காரர் இருக்காங்க, அவங்க சொந்தக்காரங்க நாசத்துல வாழடிதான் சொந்தக்காரங்க இருக்கான். நாங்கெல்லாம் ஒன்னா ஜோம் சர்ச்சுக்கு கூட வந்தோம்ப்பா. அவன் செட்டு மண்ணோட மண்ணா போயிடும். அவங்க சொந்தக்காரங்க கேட்டா கடை வச்சு நான் பார்க்கணுங்க. சீக்கிரம் போயிருக்காரு. எத்த ஜாதியெல்லாம் வித்தியாசம் பார்த்ததில்லை. எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் உதவி செய்து பரிசுத்த பவுல் சொல்கிறார், எல்லாருக்கும் நான் எல்லா மக்களுக்கும் உதவி செய்திருக்கிறேன். எல்லா மக்களுக்கும் உதவி செய்திருக்கிறார். அந்த எண்ணம் எனக்குள்ள சபையில் அருமையான தேவர்களுமே இறங்கி தேவனை கைவிடமா வசந்த படிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கிரேக்கரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். இப்போ கிரேக்கர்களும் அரேபியர்கள் தான் அப்ப அங்க இருக்காங்க. அவங்க பாஷையில இவங்க பேசுறாங்க. அவங்களுக்குள்ளே மனது இதெல்லாம் ஒரு டீட்டெயிலாக நீங்க படிச்சிருக்கு. இப்ப தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். தேவ மனுஷனாகவும் வாழும், உலக மனுஷனாகவும் வாழும். தேவ மனுஷன் தான் வாழ்கிறவர்களுக்கு தான் பரவாயில்ல. 100க்கு 100 உலக மனுஷன் வாழ எல்லா பொல்லாமங்களையும் கூலிக்காரன் தான். ஆனா அவ்வளோ பொல்லாப்பம் அவன் தேவ மனுஷன் கிடையாது. தேவ மனுஷனுக்கு ஒரு தோற்றம் உள்ள ஒன்றாகி ஏழை ஆற்றோடு
விலகி போங்க. தேவன் பட்சம் அவன் சீக்கிரம் பற்றி பேசணும். அங்கேயே பாம்பு எல்லாம் இருக்கு. யானை இருக்கு, பாம்பு இருக்கு, முதலை இருக்கு, குள்ளநரி இருக்கு, காட்டு மிருகம் இருக்கு, சிற்பக்குடியே இருக்கு. உள்ள சிற்பக்குடி சத்தம் பிடிக்கும். அந்த மாதிரிதான் ஆண்களும் இருக்கா, பெண்களும் இருக்கா. அதெல்லாம் அங்க இருந்தா நீங்க தேவனை பாருங்க. தேவன் நம்ம கைவிட மாட்டார். தேவன் வழிநடத்துவார். ஒவ்வொரு வரும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஜெபிக்கிறாங்களா? கர்வலமை தேவனை இறக்குவதற்காக யூடியூப் வாயிலாக ஜனங்களை சந்திப்பதில் எங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அவளை ஆசிரியரையும் என்னை நிந்தித்தவர்கள், என்னை அவமதித்தவருடைய பங்களிலே எங்களுக்கு தயவுபடுத்தினார். ஆண்டவரே, என்னை பக்திக்கு செத்தவர் என்னை சொல்கிறார், பிச்சை எடுக்கிறவன் என்னை செய்கிறார். இதை நீ பார்த்து எங்களுக்கு நீதி சேர்த்து படுத்த வேண்டிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் நாம் இதான். ஆமென். Praise the Lord. God bless you.